அம்மாவர் அளவற்ற ஆர்வலனும் நிகரில்லா பெரும்பும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் கடந்த 4 நாட்களாக ஜக்காத்தினுடைய சட்டங்கள் பற்றிய செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே நான் பார்த்த விஷயங்களில் ஜக்காத் நம் மீது கட்டாய கடமை, அது கணக்கு போட்டு செய்ய வேண்டிய கடமை என்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் ஆடு மாடு ஒட்டகம் இதிலெல்லாம் ஜக்காத் எவ்வளவு இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் தங்கத்தின் அடிப்படையில் உள்ள மதிப்பின் அடிப்படையில் சுமார் 7 லட்சம் ரூபாய் நம்மிடத்திலே பொருளாதாரம் இன்றைய காலகட்டத்தில் இருக்குமேயானால் நம் மீது ஜக்காத் கடமை. நாம் 2.5% ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இந்த ஜக்காத்தை நாம் ஒவ்வொரு வருடமும் கொடுத்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்பதையும், மீண்டும் இந்த வருடம் கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் நமக்கு புதிதாக என்ன பொருளாதாரம் வருகின்றதோ அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். அந்த தொடர்ச்சியிலே நடைமுறையில் நாம் ஜக்காத்தை கொடுக்கும் போது சில சந்தேகங்கள் நமக்கு வரலாம். அதுல எந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும்னா, நம்மகிட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் நம்மகிட்ட கையிருப்பாக இருக்கின்றது, அதற்கு நாம ஜக்காத்து போன வருடம் கொடுத்து முடிச்சிட்டோம். அதன் பிறகு தொடர்ச்சியாக நம்ம வருமானம் எதுவும் இல்லாமல் அந்த 15 லட்சம் மட்டும் அப்படியே இருந்தால் அது இருக்கும் காலமெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டாம், ஜக்காத்து கொடுக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் அதற்கு பிறகு நமக்கு உபரியாக ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வருகின்றது. நாம் வியாபாரத்தின் மூலமாகவோ அல்லது நாம் யாராவது ஒரு இடத்தில் பணி செய்து ஊதியமாகவோ, சில நேரங்கள் நம்ம ஜக்காத்துக்கு நமக்கு ஒரு 4 கடைகள் இருக்கலாம் அல்லது வீடு இருக்கலாம், அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்திருப்போம், ஜக்காத்து அதற்கு முடிஞ்சது. ஆனா அது அதனுடைய வாடகை நமக்கு என்ன செய்யும், வருமானமாக வரும். அப்ப அதன் மூலமாக நமக்கு எப்பொழுதெல்லாம் உபரியாக வருமானமாக வருகின்றதோ அந்த இடத்திற்கோ அந்த பில்டிங்கிற்கோ திரும்ப கொடுக்க வேண்டாம். திரும்ப வரக்கூடிய வருமானம் இருக்கா இல்லையா, அதற்கு நாம் என்ன செய்யணும், கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் வைக்க வேண்டும். இது இந்த வித்தியாசத்தை புரியணும். நம்ம ஏற்கனவே கொடுத்த பொருளுக்கு அது வீடோ கடையோ ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அதற்கு நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டோம், அதிலிருந்து வேறு விதத்தில் வருமானம் வாடகையின் மூலமாக வருகின்றது. அப்ப நாம என்ன செய்யணும்னா அந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்கணும். இதே இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்மகிட்ட ஒரு வேனோ லாரியோ இருக்கு, அது ஜக்காத்து கொடுத்த பொருளாதாரத்துக்கு தான் வாங்கணும். அதை வச்சு நாம் என்ன செய்யணும், அது வாடகைக்கு கொடுக்கும். வாடகைக்கு கொடுத்து அதுல இருந்து வருமானம் வரும்போது அந்த வருமானத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்ததாக நமக்கு என்ன மாதிரி சந்தேகம் வரும்னா, இப்ப தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. இப்ப தங்கத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா வைரம், வைடூரியம், பிளாட்டினம் இந்த மாதிரியான விலை மதிப்பு மிக்க பொருட்கள்லாம் இருக்கு. சில நேரம் அதை வாங்கி வச்சா அதை பற்றி மார்க்கம் எதுவும் சொல்லலையே அப்படின்னு நாம நினைக்க கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் திருமறைக்குள் எப்படி சொல்லுவான், அவர்களது செல்வங்களில் தர்மத்தை எடுப்பீராக, அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்குவீராக என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப நாம தங்கத்தை விட இன்னும் எதெல்லாம் மதிப்பாக இருக்கின்றதோ அதற்கும் நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எதெல்லாம் மதிப்புமிக்க பொருட்களாக இருக்கின்றதோ, எதெல்லாம் நமக்கு வீணான பொருளாக இல்லாமல் மதிப்புமிக்க பொருட்களாக இருக்கின்றதோ அவைகள் அனைத்திற்கும் நாம ஜக்காத்து கொடுக்கணும்னு நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் வைக்க வேண்டும். சில நேரங்கள் என்னன்னா, சில ஒரு செய்தியை சொல்லுவாங்க, எந்த கல்லுக்கும் ஜக்காத்து இல்லைன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு. அதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லோருமே பலகீனமானவர்கள். அந்த சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஹதீஸ ஆதாரமாக கொண்டு இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு சில நேரம் கேட்கலாம். அதற்கு பின்னர் அப்படி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பலகீனமான செய்திகள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம இந்த தங்கம் தாண்டி வைரம், அதற்கு மேல உள்ள முக்கியமாக விலை மதிப்பு மிக்க கற்களுக்கு ஜக்காத்து இல்லைன்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னா, ஒரு ஆள் ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை ஒரு ஆளுக்கு அன்பளிப்பா கொடுத்தாருன்னா அவர் மீது கடமை இல்லைன்னு ஆயிடும். ஆனா மார்க்கம் என்ன செய்யல, அப்படி சொல்லவில்லை. மதிப்புமிக்க பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது எந்த வடிவத்தில் இருந்தாலும், பணமா இருக்கலாம்,
தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், மாணிக்க கற்களாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், எந்த வடிவத்தில் இருந்தாலும் நாம பார்க்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் அது மதிப்பு உள்ளதா, அதற்கு என்ன மதிப்பு, அதை தங்கத்துல நாம் என்ன செய்யணும் கம்பேர் பண்ணி அன்னைக்கு உள்ள ரேட்ல இந்த தங்கத்தினுடைய மதிப்பிற்கு இதனுடைய மார்க்கெட் மதிப்பு எவ்வளவு பார்த்து நாம் என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்ததாக நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வரும்னா, நாம ஜக்காத்து கொடுத்துட்டோம், நமக்கு இருக்கக்கூடிய வீடு நிலங்கள் நகைகளுக்கு அல்லாஹ் அளவு தோசை ஜக்காத்து கொடுத்துட்டோம்னு வைங்க. அதன் பிறகு மாசம் நமக்கு 20,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ நமக்கு வருமானமாக வருகின்றது. அப்ப இந்த 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வருமானம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்துடைய செலவினங்களுக்கே சரியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த வருமானம் நமக்கு இல்லை. நமக்கு ஆனா நம்ம இருந்ததுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டோம். அப்ப நம்ம நம்ம குடும்ப செலவெல்லாம் போக நீக்கி மிச்சம் இருக்கிறதுக்கு ஜக்காத்து கொடுத்தோம்னா, ஏன்னா சில மார்க்க அறிஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க, இந்த திரும்ப திரும்ப கொடுக்கணும்னு சொல்லக்கூடியவங்களுடைய அந்த அவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணும்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, இருக்கக்கூடிய வீட்டுக்கு கொடுக்க வேண்டாம்பாங்க, பயன்படுத்தக்கூடிய நகைகளுக்கு கொடுக்க வேண்டாம்பாங்க. அதே மாதிரி நம்முடைய வருமானத்தில் செலவு போக மிச்சத்துக்கு தான் ஜக்காத்தும்பாங்க. இப்படி மார்க்கம் அந்த சட்டங்களை இந்த நடைமுறைப்படுத்தவே முடியாது. ஒரு ஆளோட தேவை எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? சில பேர் சிக்கனமாக 10,000 ரூபாய்க்கு குடும்பம் நடத்தக்கூடியவங்க இருப்பாங்க. 50,000 ரூபாய் இருந்தாலும் ரொம்ப ஆடம்பரமாக தேவையற்ற செலவுகள். இந்த வாசலை திறந்து விட்டா என்ன ஆகும்னா, ஒரு ஆள் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட அதுக்குள்ள என் தேவைக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஜக்காத்து கொடுக்காம இருந்துடும். 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆள் கூட ஜக்காத்து கொடுக்காம இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இவங்க என்ன செய்வாங்க, திறந்து விடுறாங்க. அப்ப எல்லாவற்றையும் நாம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் எல்லா நிலையிலும் சரியாக மக்களுக்கு போய் பொருந்தி போகணும்னா குர்ஆன் சில தெளிவான பார்வையை நமக்கு சொல்லுது. கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டாம்னா அது தெளிவாக இருக்கின்றது. அதே மாதிரி நாம என்ன வருமானம் நமக்கு இருக்கும், செலவு போக உள்ளதுக்கு கிடையாது. எப்ப நம்ம ஜக்காத்து கொடுக்காம ஆக முடியும்னா, நமக்கு இருக்கக்கூடிய மொத்த சொத்து மதிப்பு அந்த 85 கிராம் தங்கத்துக்கு கீழே கொடுத்தா ஜக்காத்து கடமை கிடையாது. அந்த லெவலுக்கு இருக்கிறத வர நாம ஜக்காத்து நமக்கு வரக்கூடிய பொருளாதாரத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். செலவு போக கிடையாது. நம்முடைய வருமானத்திற்கு கொடுக்கணுங்கிறத நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் வைக்க வேண்டும். ஏன்னா ரசூல் என்ன செய்யலாம் இருந்தா தெளிவுபடுத்திருப்பாங்க, உங்களுடைய செலவு போகதான் நீங்க கொடுக்கணும்னு என்ன சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அதனால எப்பொழுதெல்லாம் ஒருத்தருக்கு செல்வம் கிடைக்கின்றதோ, அது 10,000 ரூபாய் இருக்கலாம், 1 லட்சம் ரூபாய் இருக்கலாம், எந்த வடிவத்தில் கிடைத்தாலும் அவரு ஜக்காத்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இதை வைத்துதான் நாம் என்ன சொல்றோம்னா, ஒருத்தர் அவருடைய மொத்த சொத்துக்கும் ஜக்காத்து கொடுத்து முடித்து விட்டால் அதன் பிறகு அவருக்கு சில பேர் வார சம்பளம் தான் வாரம் அவங்க அதுல ஜக்காத்து தொகையை தனியா எடுத்து வச்சிருக்காங்க. இதை நாம சேர விட்டோம்னா கணக்கு பார்ப்பது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நம்ம இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் தெரியும் பொழுது இன்னும் கூடுதலாக பேணுதலாக, ஏன்னா இது கட்டாய கடமை. நம்ம இது எப்படி பார்க்கணும்னா, ஜக்காத் என்பது நம்மளா விருப்பி கொடுக்கக்கூடிய அம்சம் கிடையாது. எப்படி நாம பகிர் தொகையை இன்னைக்கு விட்டுட்டோம்னா நாம பாதியோ அல்லாஹ் குற்றம் பிடிப்பானோ, அதே மாதிரி நமக்கு ஒரு 10,000 ரூபாய் பொருளாதாரம் ஜக்காத்து கொடுக்காம இருந்தால் நம்முடைய பொருளாதாரம் தூய்மையான நிலையை அடையாது. அல்லாஹ்விடத்திலே நாம் பாதிகளாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால நம்ம கணக்கு பார்த்து நமக்கு எப்பொழுதெல்லாம் ஜக்காத்து நமக்கு வருகின்ற அதை நாம் என்ன செய்யலாம்னா, நாமளே வீட்டுல ஒரு தனியா ஒரு பெட்டி மாதிரி வச்சு ஒரு உண்டியல் மாதிரி வச்சு இன்னைக்கு 10,000 ரூபாய் அதுல 2% கணக்கு பார்த்து எடுத்து போடணும். அடுத்து நமக்கு வருமானம் எல்லாம் இப்படி நாம செஞ்சோம்னா நமக்கும் சிரமம் இருக்காது. 10,000 ரூபாய் 2% எடுத்து வைப்பீங்க, நமக்கு ஒரு பெரிய சிரமமா இருக்காது. இதே இது நீங்க வருடம் முழுவதும் கணக்கு பார்த்து நமக்கு 4 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கு, அதுல இருக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அப்ப இந்த வழிமுறையை வரக்கூடிய காலகட்டத்தில் நாம நம்முடைய குடும்பங்கள்ல ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் கரெக்டாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுல தாய்மார்கள் கூடுதல் கவனமாக இருக்குங்கன்னா, ஆண்கள் பொருளாதாரத்தை ஈட்டிட்டு வந்துருவாங்க, அதை செலவழிக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இதில் கூடுதல் பெறுதலாக, ஏன்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லாஹ்வின் பார்வையில் தூய்மையானதாக இருந்தால்தான் அது அல்லாஹ்விடத்திலே நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் ஏற்கப்படணும்னா நம்முடைய பொருளாதாரம் தூய்மையானதாக இருக்கணும். ஏன்னா பொருளாதார தூய்மையிலாம் அதுல இருந்து சாப்பிடக்கூடிய நம்முடைய சாப்பாடு எப்படி தூய்மையாக இருக்கும்,
அதுல இருந்து குளிக்கக்கூடிய நம்முடைய பானங்கள் எப்படி தூய்மையானதாக இருக்கும். அப்ப இதுல நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய நகைகள் இருக்கும், இதற்கு யார் ஜக்காத்தை கொடுப்பது, அடுத்த ஒரு கேள்வி நமக்கு வரும். ஏன்னா நம்முடைய சமூக அமைப்புல நம்முடைய குடும்பங்களில் பெண்களுக்கு திருமணத்தின் போது கூட அவங்க வீட்டுல தாய் தந்தையர் கூட அன்பளிப்பாக கொடுத்திருப்பாங்க. இல்ல திருமணம்லாம் முடித்து ஒரு 5 வருடம் கழிச்சு 10 வருடம் கழிச்சு கூட பெற்றோர்களுக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா, என் பிள்ளை நல்லா இருக்கா, என் பிள்ளைக்காக எனக்காக நல்லா பொருளாதாரத்தை தந்திருக்கான்னு அவங்க கூட என்ன செய்யலாம், ஒரு தங்கத்தை எடுத்து தரலாம். அல்லது நம்முடைய சகோதரர்கள் யாராவது அண்ணன் தம்பி கூட என்ன செய்வாங்க, எடுத்து தரலாம். அல்லது கணவன் கூட மனைவியின் மீது அன்பினால் திருமணம் முடித்து அவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கணவர் கூட எடுத்து தரலாம். இதுல பெண்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு சொத்துக்கள் வைக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கு. நம்முடைய சமூக அமைப்பு என்ன நினைக்கணும்னா, கணவர் என்ன நினைப்பாருன்னா மனைவிக்கு இருக்கிறது ஃபுல்லா கணவருக்கு தான் சொந்தம் நினைப்பாங்க. ஆனால் இதை அது கணவர் அந்த குடும்ப சூழலில் அன்பின் மிகுதியினால் குடும்ப தேவைகளுக்காக கொடுப்பதில்ல. ஆனா பெண்ணுடைய சொத்துன்னு பெண்களுக்கு தனியாக சொத்து வைக்கக்கூடிய உரிமையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, நான் நம்முடைய தமிழகத்துல பெண்களுக்கு சொத்து கொடுக்கணுங்கிறதெல்லாம் இப்போ ஒரு 50-60 ஆண்டுகளாகத்தான். அதிலும் குறிப்பா நீங்க பாருங்க, இப்பதான் பெண்ணுக்கு முறையாக அந்த தாய் தந்தையுடைய சொத்துல பெண்களுக்கு பங்கு கொடுக்கணும்னு இப்ப 2005 தான் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டமே போட்டாங்க. அதற்கு முன்பு என்ன சொல்லுவாங்க, ஆண்களை பிரித்து போவார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய சொத்துல மகன்களுக்கு எப்படி உரிமை இருக்கின்றதோ அதை விட குறைவாக பாதியை கொடுக்கும் பெண்களுக்கு. ஆனால் மகளுக்கும் உரிமை இருக்கு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்ப நம்முடைய தாய் தந்தையர் வீட்டிலிருந்து கூட நமக்கு சொத்தாக வரும், நகையாக வரும். இந்த பொருட்களுக்கு பெண்கள் கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதுக்கு ஜக்காத்து கொடுக்கலனா குற்றவாளி யாரு, அந்த பெண்கள் தான் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அதுல கணவனோ அல்லது பெற்றோரோ அதுல அந்த குற்றத்துல பங்கு பெற மாட்டார்கள். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், நம்ம கணவர் தானே அப்படின்னு நினைக்கிறோம். நாம அப்ப என்ன செய்யணும்னா, நமக்கு தனியாக வருமானம் இல்லைன்னா 2 விதத்தில் அந்த ஜக்காத்தை நம்ம கொடுக்க முடியும். ஒண்ணு கணவர்கிட்ட சொல்லி கணவர் மனைவியின் மீது உள்ள அந்த கடமையை உணர்ந்து கணவர் என்ன செய்யலாம், அதை கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்துட்டா அந்த கடமையை முடிக்கணும். அது கணவர் கொடுக்கலாம் விருப்பத்தின் அடிப்படையில். ஆனா கணவரும் கொடுக்கல மனைவியும் கொடுக்கலனா அது குற்றம் யார் மேல வரும், பெண்கள் மீது வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இப்ப கணவரும் தரல, தாய் தந்தையர் வீட்டிலிருந்து நமக்கு இந்த ஜக்காத்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னா, நமக்கு ஒரு 200 கிராம் தங்க இருக்குன்னு அது பல பொருட்களாகத்தான் இருக்கும். அது எது சின்னதோ அதை விட்டு நாம் என்ன செய்யலாம், ஜக்காத்தை கொடுத்து கொள்ள முடியும். ஒரு சின்ன கம்பளம் வச்சிடலாம், சின்ன மோதிரத்தை வச்சிடலாம். அப்ப ஜக்காத்து எனக்கு வலிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம கையில பொருளாதாரம் இருக்கும் பொழுது கொடுக்கணுங்கிற மனது வந்துவிட்டால் அந்த ஜக்காத்தை நாம் எந்த வடிவத்திலும் கொடுக்க முடியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் வைக்க வேண்டும். அப்ப பெண்ணுடைய நகைகளுக்கு அந்த பெண்கள் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். கணவனோ அல்லது பெற்றோரோ கொடுத்தால் சிறந்தது. அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஆனால் கொடுக்காமல் விட்டு விட்டால் பெண்கள் தான் அந்த இதற்கு பொறுப்பு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்மளுக்கு சில நேரம் பார்த்தோம்னா நமக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய இடத்திலும் நாம் இருப்போம், நம்முடைய தாய் தந்தையரை பராமரிக்க வேண்டிய இடத்தில் இருப்போம். அப்ப சில நேரங்களில் நமக்கு மனசுல என்ன சந்தேகம் வரும்னா, நம்ம ஜக்காத்தை கொண்டு போய் யாருக்கும் கொடுப்பதற்கு நம்முடைய தாய் தந்தையருக்கே கொடுத்துடலாமா அப்படின்னு நினைத்தால் அப்படி கொடுக்க கூடாது. மார்க்க அடிப்படையில் நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய ஜக்காத்தை கொடுப்பது சரி கிடையாது, அது தவறு என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பை பிள்ளைகள் மீது மார்க்கம் கடமையாக்கி இருக்கின்றது. இது பிள்ளைகள் மீது கடமை. உங்களுக்கு ஜக்காத்தே கடமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு இந்த 7 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான், அதாவது 85 கிராமுக்கு கீழே தான் பொருளாதாரமே இருக்கு. அவருக்கு பெற்றோர்கள் இருக்காங்க, அவருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது, அந்த வரம்புக்கே வரல. ஆனா பெற்றோரை பராமரிக்கணும் வேண்டாமா, பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும்.
இதை பற்றி நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, என்னுடைய தாய் ஹஜ் செய்வதாக நியத்து வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க நிறைவேற்றுவதற்கு முன்பாக இறந்துட்டாங்க. ஏன்னா ஹஜ் இந்த வருஷம் நிறைவேற்றணும் ஒரு ஆள் நியத்து வைக்காங்கன்னா உடனே நிறைவேற்ற முடியாது. அந்த ஹஜ்ஜினுடைய காலம் வந்தாதான் நிறைவேற்ற முடியும். ஆனால் அதற்கு முன்பு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அவங்களே கைப்பற்றி கொண்டாங்க. அப்ப அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என் தாய் சார்பாக நான் ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க அவர் சார்பாக நீங்க ஹஜ் செய்யுங்க. ஏனென்றால் உன் தாய்க்கு கடமை இருந்தால் நீதானே அந்த கடன்களை நிறைவேற்றுவாய். அதனால அல்லாஹ்வுடைய கடன்களை நிறைவேற்றுவதற்கும் நீதான் தகுதியானவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அப்ப இந்த ஹதீஸ்ல நாம 2 சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். பெற்றோர்கள் ஹஜ் செய்வதாக நியத்து வைத்து இறந்து விட்டால் பிள்ளைகள் என்ன செய்யலாம், ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். ஏன்னா ஹஜ் என்பது கடமை. அது அவங்க நியத்து வச்சுட்டாங்க, நியத்து இல்லாம இருந்து அவங்க ஹஜ் பண்ணக்கூடாது. அதை நம்ம புரிய வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பெற்றோர்கள் வாழக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் அந்த வளமாக இருந்திருக்க மாட்டாங்க, அவருக்கு உடல் ரீதியாகவும் வலு இருந்திருக்காது. அவங்க ஹஜ் நிறைவேற்ற எண்ணம் ஏன்னா எப்ப அவங்களுக்கு கடமையாகும், அவங்க பொருளாதார ரீதியாகவும் அந்த உடல் ரீதியாகவும் தகுதியோடு இருக்கும் போதுதான் அவங்க மீது கடமையாகும். அவங்க அப்படிப்பட்ட தகுதிக்கு வரல. அதனால அவங்க என்ன செய்ய நியத்தை வைக்கல, மௌத்தா போயிட்டாங்க. அவங்களுக்காகவே நாம போய் என்ன செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. யாருக்கு அந்த நியத்தை வச்சிருந்து அதற்கு முன்பாகவே அல்லாஹ்வை கைப்பற்றி கொண்டானோ அவர்களுக்காக ஹஜ் செய்யலாம் என்ற சட்டத்தை இதிலிருந்து பெறலாம். அதுக்கு 2வது விஷயம் என்ன, இதை சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க தாய்க்கு கடன் இருந்தா நீங்க தான் நிறைவேற்றணும். அப்ப பெற்றோர்கள் இறக்கும் பொழுது விட்டு சென்ற கடன்கள் இருக்கா இல்லையா, அதையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு இருக்கு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் இறந்து வைத்த தாய்களுக்காக உம்ரா செய்வாங்க. அது மார்க்கத்துல எனக்கு கிடையாது, அனுமதி கிடையாது. உம்ரா நினைக்கலாம், நான் போய் செஞ்சுக்கலாம். மற்றொரு ஆளுக்காக உம்ராவை என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஹஜ்ஜுக்கு மட்டும் ஒரு தாய் இறந்துட்டாங்க, நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்லுங்க. அவங்க தொழாம இருந்ததுக்காக நாம இப்ப தொழ முடியுமா, யாராவது அதை சொல்லுவோமா, அப்படி ஒரு சட்டம் சொல்லுவோமா? அது எந்த மாதிரியோ அதே மாதிரிதான் உம்ராவும் மார்க்கம் என்ன செய்யல, வலியுறுத்துறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, ஹஜ்ஜுக்கு மட்டும் அவங்க அந்த நியத்தோடு இருந்திருந்தால் அவர்களுக்காக நீங்க என்ன செய்யலாம், அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாம்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பெற்றோருடைய கடன் சம்பந்தமாக நாம் புரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு என்னுடைய குழந்தையும் என்னுடைய அல்லாஹ் எனக்கு குழந்தையை தந்திருக்கான், செல்வத்தையும் தந்திருக்கான். ஆனா என்னுடைய அந்த பொருளாதாரம் என்னுடைய தந்தைக்கும் தேவைப்படுது அப்படின்னு கேட்கின்றார். இப்ப நான் சாதாரணமா நடக்குமா, நம்ம வாழ்க்கையிலே பார்ப்போமா இல்லையா, தாய் இருப்பாங்க, அவரது மகனுக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்திருப்பான், அவரும் நல்ல பழக்கத்தா வாழ்வாரு. இருந்தாலும் அந்த அக்கா மகன் நல்லா பேரா இருக்கான், எனக்கு கொஞ்சம் தரலாம்னு எதிர்பார்ப்பாங்களா இல்லை. நம்முடைய காலத்துல இது எது செய்யும், இருக்கத்தான் செய்யும். எல்லா தாய்களும் பிள்ளைகள் பலமாக இருக்கும் பொழுது நமக்கும் அதுல தரட்டுமா என்று எதிர்பார்ப்பார்கள். இதை இவர் என்ன செய்கின்றாரு, குறையாக நான் தந்தைக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற குறைப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்றாங்க, நீயும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு தானப்பா உரியது, நீ சம்பாதிக்கிறதுக்குள்ள யாருக்கு உரியது, உன் தந்தை எல்லாம் நீ வந்திருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க, நீ சம்பாதிக்கக்கூடிய செல்வம் எல்லாமே உன்னுடைய நீயே உன் தந்தைக்கு உரியதான், அப்ப உன் செல்வம் யாருதான், உன்னுடைய தந்தைக்கு உரியதா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் சம்பாதிக்கும் செல்வத்தில் உங்கள் குழந்தைகளே மிக தூய்மையான செல்வமாவார் என்று. எனவே உங்கள் குழந்தைகளுடைய சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் உண்ணுங்கள்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துல மிக உயர்ந்தது நம்முடைய குழந்தைகள் தான். அப்ப அந்த குழந்தைகள் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை உங்களுடைய தாய் தந்தையருக்கும் நீங்க கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துவதை பார்க்கின்றோம். அப்ப நம்ம இந்த ஜக்காத்து தொகையிலிருந்து பெற்றோர்களுக்கு கொடுக்கலாம்னு நினைப்பதே தவறு. ஏன்னா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான், நாம வைத்திருக்கக்கூடிய செல்வமே நம்முடைய தாய் தந்தையருக்கு தான், அவங்க கேட்டா கொடுத்துடணும், அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் என்று மார்க்கம் சொல்லும் பொழுது நாம் அதெல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டு
நாம எதை அல்லாஹ் கட்டாய கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த ஜக்காத்திலிருந்து என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுப்பது சிந்தனை தவறானது, மார்க்க அடிப்படையில் குற்றம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்னா, நம்ம என்னதான் பொருளாதாரத்தில் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் மனிதனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கும் சில கடன்கள் வரும். எவ்வளவு பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆளுக்கும் பாருங்க, 50 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணி ஒரு பெரிய பலசேகரை வச்சிருப்பாரு. அவர் நம்ம பார்வையில பெரிய செல்வன்றாக இருப்பார். ஆனா அவருக்கு சரக்கு கொடுத்துருப்பாங்களா இல்லையா, அந்த வகையில் அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்கும், சில பேருக்கு 5 லட்ச ரூபாய் கடன் இருக்கும். ஏன்னா வியாபாரம் என்பது சுழற்சி முறையில் தான் போயிட்டு இருக்கும். ஒரே நேரத்துல பணத்தை கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க. அப்ப அவர் இந்த மாதிரி செல்வந்தர்கள் சில பேர் என்ன நினைப்பாங்க, நானே 5 லட்ச ரூபாய் கடனோட இருக்கேன், நான் எப்படி ஜக்காத்து கொடுப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அப்ப நாம இதை எப்படி நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், இந்த கடன் விஷயத்தை பற்றி முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வோட பாதையில் யார் உயிர் தியாகம் சகிதாக இருந்தார்களோ அவர்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. கடனை என்ன செய்யணும், ஒண்ணு அவரே வாழும்போது கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் இருக்கணும், இல்லைன்னா அவங்க பிள்ளைங்க கொடுக்க வேண்டும். அந்த கடனை நிறைவேற்றாதவை அவருக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டாலும் கடனோட அந்த இது என்ன செய்யும், நிலுவையில் தான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப கடன் பட்டவர்களுக்கு திருமணத்துவாங்களுடைய அந்த 8 சாரார் சொல்றாங்க இல்லையா, அதுல மார்க்கம் என்ன சொல்லுது, கடன் பட்டவர்களும் ஜக்காத்தை பெற தகுதியானவர்கள். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, நானே கடன் பட்டவனா இருக்கேன், ஜக்காத்து வாங்கக்கூடிய வேலையில இருக்கேன், நான் எப்படி ஜக்காத்து கொடுப்பதுன்னு சில பேருக்கு மனசுல எண்ணங்கள் வரலாம். இதை நாம எப்படி செய்யணும்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை ஃபுல்லா அப்படி நம்ம பட்டியல் போடணும். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நமக்கு சொத்து மதிப்பு இருக்கு, நாம கொடுக்க வேண்டிய கடன்களை ஃபுல்லா பட்டியல் போடணும். அதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் கடனா இருக்கு. இப்ப அந்த 10ல 2, அதாவது இப்ப அவர் கடனா இருக்காரு, ஆனா அவர் வளர்ச்சி என்ன செஞ்சிடலாம், கொடுத்து விட முடியும். அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய 10 லட்ச ரூபாய் சொத்தாக இருந்தாலும் கடனை கழிச்சுட்டா இவருக்கு இருக்கக்கூடிய உண்மையான சொத்து மதிப்பு 8 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப இவருக்கு ஜக்காத்து கடமையா இல்லையா, 7 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துட்டாரு ஜக்காத்து கடமை ஆயிடும். அப்ப இவர் கடனாளிக்கு லிஸ்ட்ல வரமாட்டார், ஏன்னா கடனை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்காரு. இப்ப இது ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு அவரோட சொத்து மதிப்பு இருக்கு, அவர் கடன் வாங்கி வச்சிருக்கிறது 7 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு. இப்ப அவர் கையில என்னதான் பொருளாதாரம் இருக்கு, வெறுமனா 3 லட்சம் தான் இருக்கு. இப்ப இவர் ஜக்காத்து கொடுக்கணும்னா இவர் ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க. இவர் தங்கத்தினுடைய அடிப்படையில் 85 கிராமுக்கு கீழே உள்ள அந்த பொருளாதாரத்தில் இருப்பதோ இவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டாம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் நாம கடனாளிகள் விஷயத்தில் ஜக்காத்துல நமக்கு கடன் இருந்தால் நாம இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் என்பதை இந்த முறையில நாம் என்ன செய்ய வேண்டும், கையாள வேண்டும். அடுத்ததாக நாம நமக்கு கிடைத்த பொருளாதாரத்தில் ஜக்காத் எல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதுல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நாம தங்க நகையாக வாங்கி நம்ம வீட்டுல வச்சுக்கணும். இதற்கு நாம என்ன செஞ்சிட்டோம், இது ரூபாயாக இருக்கும்போது ஜக்காத்தை கொடுத்துட்டோம். 10 லட்சம் ரூபாய் நம்ம கையில இருக்கும் பொழுது 2.5% ஜக்காத்தை கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு ஃபுல்லா நாம நகையாக வாங்கி வைக்கின்றோம். திரும்ப குறிப்பிட்ட காலம் அந்த நகையை வித்து நாம வேற நகை வாங்குவோம். இப்ப இந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமானா கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா ஒரு பொருளுக்கு ஒரு முறை கொடுத்து விட்டால் போதும். அப்ப சில பேர் நினைக்கலாம், நாம அந்த தங்க நகையை வாங்கும் பொழுது 10 லட்சம் ரூபாய், நாம விற்கும் பொழுது சில நேரம் என்ன வரும், 15 லட்சம் ரூபாய்க்கு போகும். பார்த்தா தங்கத்தினுடைய மதிப்பு கூட்டிக்கிட்டே தானே போகுது, 16 லட்சம் ரூபாய்க்கு போகும். அப்ப அந்த கூடுதலா வந்த பொருளாதாரத்துக்கு நம்ம ஜக்காத்து தானே கொடுக்கணும்னு சில நேரம் நாம நினைக்கலாம். அதை நாம அப்படி புரியக்கூடாது. ஏனென்றால் அந்த பொருளாதாரத்தினுடைய வடிவம் தான் மாறிருக்கு. பொருளாதார விஷயத்துல உண்மையாகவே உயரவில்லை. எப்படின்னா, நாம அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு அன்னைக்கு 2% ஜக்காத்து கொடுத்தோமா இல்லையா, அதை நாம அன்னைக்கு தங்கமா வாங்கி ஒரு ஆள் வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த 2% கொடுத்த பொருளும் என்ன செஞ்சிருக்கும், உயர்ந்துதான் இருக்கும். அதனால நாம ஒரு முறை கொடுத்த பொருளுக்கு நம்ம கையிலேயே இருக்கும் பொழுது அது எத்தனை வடிவங்கள்ல மாறினாலும் அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது.
அதை நம்ம ஒரு வியாபாரத்துல போட்டு அதுல இருந்து வளர்ச்சி அடைந்து நாம கொடுக்க வேண்டும். அந்த பொருளாதாரம் தங்கத்தினுடைய மதிப்பிற்கு தகுந்தாற்போல் அது வருஷம் மாறும் பொழுது அது கூடியிருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டாம், ஜக்காத்து கொடுக்க வேண்டாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஜக்காத்து கொடுத்து வாங்கின நகை நம்ம கையிலேயே இருக்கு. இத சந்தர்ப்பத்தில் நாம நம்முடைய மகளுக்கு அன்பளிப்பா கொடுக்கும். அப்ப அவங்க அந்த மகள் என்ன செய்யணும், அந்த இவங்க கொடுத்தது இவங்க கையில் இருந்த பொருளாதாரத்திற்கு ஜக்காத்து கொடுத்து தூய்மையாயிட்டு வேறொரு நபருக்கு கை மாறும் பொழுது நாம ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஒரே ஆள்கிட்ட எத்தனை முறை எத்தனை வருடத்துல மாறாலும் ஜக்காத்து கொடுக்க வேண்டாம். ஆனால் மகளாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் கை மாறும் பொழுது நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே அடிப்படைதான் நம்முடைய பெற்றோர்கள் அவர்களது காலத்திற்கு பிறகு அவர்கள் மரணம் அடைந்த பிறகு அவர்களின் சொத்துக்கள் வாரிசு அடிப்படையில் நமக்கு வரும். அவங்க ஜக்காத் எல்லாம் கொடுத்து அந்த சொத்தை தூய்மையாக வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அது தூய்மையான சொத்து. நம்ம கைக்கு வரும்போது புது சொத்து நமக்கு வரும்போது நாம ஜக்காத்து கொடுக்காத வரை அந்த பொருள் நமக்கு அழுத்தித்தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது சுத்தமான நிலை கிடையாது. எப்ப ஏன்னா கை மாறும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம தகப்பனார்ட்ட இருக்கும்போது அவங்க ஜக்காத்து எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க காலத்தில் அவங்க கையில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டாம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் பொருட்கள் இதற்கு முந்தி யாராவது சொல்லியிருக்காங்களா ஒரு வாதத்தை வைப்பாங்க. இதை நாம் என்ன செய்யணும், இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த கேள்வி அர்த்தமற்ற கேள்வி. ஏன்னா எந்த அறிஞரா சொன்னாதான் நம்ம பின்பற்றணுமா? நம்ம எதை பார்க்க வேண்டும், அல்லாஹ் வஹீயின் அடிப்படையில் குர்ஆன்ல சொல்லியிருக்காரா, ஹதீஸ்ல இதை பற்றி என்ன சொல்லியிருக்கார், இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதை தாண்டி அந்த அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம அதை தெரிந்து கொள்வதற்கு பார்க்கலாம். எந்த அறிஞருமே சொல்லவில்லை ஒரு பேச்சுக்கு. குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதோ அதுதான் சரியானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டாம்ங்கிறத நிகழ்காலத்துல நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க புதையலுக்கு வேண்டாங்கிறாங்க, விவசாய பொருட்களுக்கு வேண்டாங்கிறாங்க. இது மாதிரி முன் சென்ற காலத்திலும் சில அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்காங்கிறத நம்ம தகவலா சொன்னாலும் அது அளவுகோல் கிடையாது. மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு அளவுகோல் இதுதான், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் அளவுகோல். குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதுதான் மார்க்கம். அதை தாண்டி உள்ளதற்கு நாம் எந்த மதிப்பும் கொடுக்க வேண்டாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓரளவுக்கு நாம் அடிப்படையாக உள்ள செய்திகளை நாம் என்ன செய்கின்றோம், ஜக்காத்து பற்றி உள்ள செய்திகளை நாம் பார்த்திருக்கோம். இதுல மீண்டும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட பேர் நிர்வாகத்தை நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் நாடினால் அதற்குரிய பதிலையும் இல்ல நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் தனி. ஏன்னா அதையும் மார்க்கத்தையும் போட்டு நம்ம குழப்ப வேண்டாம். ஏன்னா அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டியது என்பது அது தனி, அது மார்க்க அடிப்படையில் கிடையாது. நமக்கு என்ன பொருளாதாரமா சம்பாதிச்சு வருதோ அதுல நாம என்ன செய்யணும், 2.5% கொடுத்து விட வேண்டும். ஏன்னா ஜிஎஸ்டி அந்த இதெல்லாம் நம்ம இன்றைய காலத்துக்கு சில பேர் அதை கொடுக்காம கூட இருக்காங்க. நடைமுறை வாழ்க்கையில எல்லாருமே ஜிஎஸ்டி கட்டி வாங்கக்கூடிய நிலையில் இல்லை. சில பொருட்கள் எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி இல்லாம வாங்க முடியுமோ அதை நோக்கித்தான் எல்லாருமே என்ன செய்வாங்க. யாருக்கு 18%, 12%, 6% ஜிஎஸ்டியை கொடுப்பது பெரிய சுமையாக இருக்குங்கிறதெல்லாம் மக்கள் உணர்ந்து, அதனால நம்ம அந்த ஜிஎஸ்டி அதுக்குள்ளே போகணும். நம்முடைய பொருளாதாரத்தில் நாம் என்ன சம்பாதிக்கமோ அதுல 2.5% ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேற எதுவும் கேள்விகள் இருந்தா கூட நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க திரும்ப கேளுங்க. நம்ம அதுக்குரிய பதிலை இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு முடிவு செய்து சரியானதை இன்ஷால்லா சொல்லுவோம். அதாவது நமக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு அந்த சூழல் வந்துட்டுன்னா அதை கொடுத்து விடுவதுதான் சரியானது. ஆனா நடைமுறையில நம்முடைய குடும்ப சூழல் நமக்கு தான் தெரியும். அப்ப நம்ம முதல்ல என்ன செஞ்சிருந்தோம், இந்த ஜக்காத்து கட்டாய கிழமை நம்ம உள்ளம் சார்பா முடிவு எடுத்துக்கணும். அதை நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதற்குரிய வழிகளே அல்லாஹ் லேசாக்கும்.
ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். இதுவரை கொடுக்காம இருந்தவங்க அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் இது என் மீது கட்டாய கடமை நான் கொடுக்கணும்னு அக்கறை வந்துட்டா அதற்குரிய வாசல்களே அல்லாஹ் என்ன செய்வான், விசாலமாக்குவான். இது இந்த ஜக்காத்தை பொறுத்த மட்டும் முதல்ல மன ரீதியாக நம்மகிட்ட மாற்றம் வரும். இது கட்டாய கடமை, இதை நான் கணக்கு பார்த்து கொடுக்கணும், இதை கொடுக்கலன்னா எனக்கு அல்லாஹ்க்கு தண்டனை இருக்கு நாம உணர்ந்துட்டா நாம அதை என்ன செய்வோம், எவ்வளவு சீக்கிரம் கொடுத்து முடிக்கணும்னு நினைப்போமோ. ஏன்னா மரணம் எப்போ யாருக்கு வரும்னு தெரியாது. அதனால அது எவ்வளவு சீக்கிரம் கொடுத்துன்னு நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த வழிகளை நாம் என்ன செய்யணும், ஸ்பீடா போய் கொடுப்பதற்குரிய முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதையும் தாண்டி அல்லாஹ் ஃபர்ஸ்ட் எண்ணத்தை தெரிஞ்சு தான் போய் தருவோம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் உள்ளத்தை பார்த்து கூலி கொடுக்கக்கூடியவன். அந்த அடிப்படையில் விரைவாக கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்வதுதான் சரியானது. கடன்